ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்த்தனன். இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு தெரியுமாங்க? பர்த்டேனா கண்டிப்பாக ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா? அதுவும் நமக்கு ஸ்பெஷலானவங்களுக்கு பர்த்டேன்னும் போது நம்ம கையாலே செஞ்சு ஒரு பர்த்டே கேக்கை கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிற ரெசிபி ஒரு பர்த்டே கேக் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு மேல் மூடி அளவுக்கு ஊற்றிக்க போகிறேன், இல்லைனா ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி பிளெண்டர் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு முட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. ஆக்சுவலாக சில டைம் வந்து சில கேக்ஸ்லாம் சாப்பிடும்போது அந்த முட்டையோட ஸ்மெல் வரும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது. இப்போ இந்த முட்டை நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்சர் ரெடி பண்ணும்போது தான் நமக்கு வந்து கேக் ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். அடுத்தது கொஞ்சமாக நான் இங்கே சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2லேருந்து 3 பேட்சாக பிரித்து ஆட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கேக் செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வர கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், 3 பேட்சாக பிரித்து நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பவுடர்ட் சுகர், அப்போ தான் வந்து ஈஸியாக கரையும். நார்மல் சுகராக இருந்தால் நமக்கு ஈஸியாக கரையாது. பவுடர்ட் சுகர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மிக்சியில் போட்டு நார்மல் சுகர் அடித்து எடுத்தாவே பவுடர்ட் சுகர் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் இங்கே மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் ஆஃப் தி அமௌண்ட் வந்து பேக்கிங் சோடா. பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டை இருக்குது இல்லையா? அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஜெலிச்சு எடுத்தாச்சு. இது கூட உடனே பிளெண்டரை ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணியே இதை செய்யலாம். பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்ற போகிறேன். அப்படின்னா இப்போ நான் காமிக்கிற ரேஷியோவில் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். 6 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 ml வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் வேணாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வாசனை வராத எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். கல்லெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா எந்த வாசனை இல்லாத எண்ணெயும் ரைஸ் பிராண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு திக்னஸ் தெரியும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து விட்டுடலாம். நம்மளோட கேக் பேட்டர் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் அதோட சைஸ்க்கு பட்டர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிடலாம். பட்டர் தடவும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நான் பர்த்டே கேக்குன்னு சொன்னேன், பட் என்ன ஃப்ளேவர்னு சொன்னேன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட். ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தாங்க, வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சிம்பிள் கேக் ரெசிபி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம், ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி. அடுத்தது அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் 40 to 50 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இது பெரிய கேக்குன்றதுனால 40 மினிட்ஸ் ஆகுது. சின்ன கேக்காக இருந்தால் 35 to 40, அதிகபட்சம் 35 மினிட்ஸ் போதும். இப்போது இந்த மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சுன்னு.
இந்த கேக்கை வந்து கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சூடு போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணுவோங்க, இல்லைன்னா கேக் உடஞ்சிரும். அதனால் இந்த மேலே இருக்க லேயரை வந்து இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதனால் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் நான். இது வந்து வேஸ்ட்டாக போகாதுங்க. நீங்கள் வேணால் இந்த க்ரம்பிள்ஸு இல்லைனா வந்து நிறைய கேக் ரெசிபிஸ் செய்வாங்க இல்லையா, அந்த டைமுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது 3 லேயராக கட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது கேக் செய்ய. என்கிட்ட இருக்க நார்மல் திங்ஸை வச்சு தான் நான் கேக் செய்ய கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் டைமாக நான் செய்கிற கேக்கு. ஃபஸ்ட் டைம் செஞ்ச கேக்கு இதே சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வேணால் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே செரியை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சுகர் சிரப்பில் வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வாட்டரை வந்து இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணி கேக்கை வந்து நல்லா வாட்டரியாக ஆக்கிக்கலாம். ரொம்ப ஸ்மஜ் பண்ணக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பண்ணிவிட்டு நான் இங்கே செரி பீசஸை மேலே வச்சிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீம் வந்து எப்படி செய்கிறதுன்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கும் மேலே வச்சுட்டு அதே போல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். அடுத்தது தேர்ட் லேயர் வைக்க போகிறேன். தேர்ட் லேயர் வச்சுட்டு செரி இல்லாமல் வெறும் விப்பிங் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் பக்கமும் லேயர் வந்து கவர் ஆகிற அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விடலாம். இது நல்லா செட் ஆகி வரட்டும். இந்த டைமுக்கு பைப்பிங் பேக்கில் நான் க்ரீம் போட்டு எடுத்துக்க போகிறேன். அடுத்தது செட் ஆகி வந்ததும் செகண்ட் லேயர் மேலே அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், நான் என்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. நான் நார்மலாக இருக்கிற நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு மட்டுமே நான் இங்கே கேக் செய்கிறேன். இப்போ பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் இங்கே ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் டிசைன் தான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக அழகாக இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக செரி பீசஸை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் செரி கிடச்சா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரிஜினல் கிடைக்கல, அதனால் இண்டியன் செரி ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் சைடில் வந்து டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப் இருக்கும் இல்லையா, அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பேரை எழுதிட்டு இந்த கேக் அவருக்கு தான், அவர் பர்த்டேக்காக செஞ்ச கேக். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள்.